ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியை மந்த்லிலையும் வீக்லிலையும் டெய்லிலையும் அனலைஸ் பண்ணி ஓவரால் வியூவில் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மண்டே நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதுக்கான சிஇபி சைடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு 1 ஹவர்லையும் 15 மினிட்ஸையும் அனலைஸ் பண்ணி ஓவரால் வியூவில் நம்ம மண்டே எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையிறேன் பாருங்கள். ஓகேங்களா, நம்ம இதை எல்லோ கலரில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாட்டமில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையிறேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னா, ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை, எகெயின் லோ, இப்போ எகெயின் ஹையிலேருந்து லோ நோக்கி வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு டவுன் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,830, அதாவது நமக்கு அக்டோபர் மந்த் கேண்டிலோட லோ. சரிங்களா, அதுக்கு உடைக்கிற பட்சத்தில் திருப்பி மார்க்கெட் எங்கே வரும், 18,650 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது வந்து ட்ரெண்ட் வியூவில் பார்க்குறப்ப இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் பேஸ்டு எக்ஸ்டென்ஷன் டூலில் பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்து மார்க்கெட் இன்னும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஒரு லோ, எகெயின் ஹை, அடுத்து ரீசெண்டாக ஃபார்ம் ஆன லோலேருந்து கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து நமக்கு எங்கே சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குன்னு தெரியுதுங்களா, 19,000, அதாவது 0.618 லெவல்லேருந்து நமக்கு வந்து மார்க்கெட்டு அப்பாக ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து ஹைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்ப 19,700. சரிங்களா, இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட், அதாவது 19,678 இந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 19,850யும் அதுக்கு அடுத்து 20,000ம் இதுக்கு மேலே ஏறிச்சுன்னா ஆல் டைம் ஹை லெவலான அந்த 20,200 ரீஜன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ஜோனு 0.68 லெவல் இருக்குல்ல, இது கீழே உடைக்கிற பட்சத்தில் அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,650. ஸோ நம்ம அனலைஸ் பண்ணதும் பிபோனாச்சி லெவலும் உங்களுக்கு வந்து கிளியராக காட்டுதுங்களா. ஸோ இப்போ வந்து மந்த்லியில் என்ன மாதிரியான வியூவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடச்சிதா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா வீக்லியில் வச்சு என்ன மாதிரியான மூட்டம் நடந்துகிட்ருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டில். நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில் நம்ம இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனும், அடுத்து இந்த பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு இதுக்குள்ளே நடந்துகிட்ருக்க ஒரு மொமெண்டம் உங்களுக்கு கிளியராக புரியுங்க பாருங்கள். ஒரு லோ, ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை போயிட்டு மார்க்கெட் எங்கே வந்துட்டுருக்கு, லோவை நோக்கி வந்துட்டுருக்கு. சரிங்களா, அப்படி லோவாக வர்றப்ப எங்கே வரைக்கும் நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பாருங்கள். இந்த லோ திருப்பி இறங்குறப்ப 18,500 ரீஜன் வரைக்கும் கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகளை காமிக்கும். சரிங்களா, ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்த ரீஜன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் கர்சர் வைக்கிறேன் பாருங்கள், இந்த லெவலு 18,870 இந்த ரீஜனில் தான் சப்போர்ட் எடுத்து ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு எகெயின் கீழே 18,000 இந்த லெவல் இருக்குது பாருங்கள். இங்கே நான் கர்சர் வச்சுட்டு வரேன் பாருங்கள், இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அது வந்து 18,650 லெவல். சரிங்களா, அது கீழே உடச்சிச்சின்னா 18,500. சரிங்களா, இந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்குவதற்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இப்போ இதை டெய்லியில் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான மூட்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டெய்லி கேண்டில். டெய்லி கேண்டிலில் இந்த ஹையிலேருந்து நெக்ஸ்ட்டு இந்த 2 ஹையை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு இருக்குது பார்த்தீங்கன்னா 19,670 அந்த ரீஜன். சரிங்களா, இதுக்கு மேலே மார்க்கெட் உடைக்கிறப்ப 19,500 ரீஜனை போய் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 19,600. சரிங்களா, இந்த லெவல் வந்து உடச்சி ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துச்சுன்னா திருப்பி ஃபர்தராக இருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனான
19,850 ரீஜன் நோக்கி மார்க்கெட் மேலே மூவ் ஆக ட்ரை பண்ணும். சரிங்களா? அப்படி இல்லாமல் இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், எகெயின் இந்த இடத்துலையும் வந்து 19,500 ரீஜனில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னு வச்சிங்களேன். அதுக்கு அடுத்து டவுன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இது வந்து வீக்லி லெவலில் சொல்கிறேன், 18,830 இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன 2-3 லெவல் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே மார்க்கெட் வந்து கேப் ஃபில்லிங் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இங்கே பாருங்கள், ஸோ இந்த 2 லெவலுக்கு இடையில் ஒரு கேப் இருக்குங்களா? அதே மாதிரி டெய்லி கண்டில் பொறுத்த வரைக்கும், அதாவது இதெல்லாம் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆன லெவல்ஸ். சரிங்களா? இதை இன்னும் மார்க்கெட் ஃபில் பண்ணாமல் இருக்குது. இந்த லெவலை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி ஃபர்தராக மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் காமிக்கும். சரிங்களா? அப்போ வந்து டவுன் ஆகுதுன்னா 19,500 ரீஜன்லேருந்து திரும்பிச்சுன்னா எங்கே வரைக்கும் வரலாம்? 19,150லேருந்து 168 அந்த ரீஜனுக்கும். இதுவும் உடைக்கிற பட்சத்தில் அடுத்து 19,050லேருந்து 18,975 வரைக்கும் கீழே இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? டெக்னிக்கலாக இதில் கிடக்கிற வியூஸ் வந்து அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ காமிக்குது. இதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன மாதிரி லெவல் பார்க்கலான்னா, ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ எப்பவும் ஃபாலோ பண்ண மாதிரி ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை மார்க் பண்ணலாம். அதை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம 1 ஹவர் கேண்டிலுக்கும் 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கும் போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னைய டே அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹைலோவை மார்க் பண்ணுறேன். அதுக்கு ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன், லைனில் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்து இன்னைய டே அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டேவோட லோ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரீவியஸ் வீக்கு, இப்போ ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோவை மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு தான் ஜூம் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த கேப்புமே ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் மந்தோட கேண்டில் எடுக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை மார்க் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை வந்து க்ரீன் கலரில் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுறேன், க்ரீன் கொடுத்துட்றேன். அதே மாதிரி பாட்டமில் லைன் எடுத்து க்ரீன் கலர் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து கிளியராக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டே கேண்டிலில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். அதுக்கு பாருங்கள், இது எதுக்காக பண்ணிகிட்ருக்கோன்னா நம்ம மண்டே எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து சப்போஸ் டவுன் ஆகிற பட்சத்தில் நமக்கு அடுத்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த கேப் ஃபில்லிங்கில் லைனில் மார்க் பண்ணோம்ல, அந்த லெவல்ஸை நான் மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ரெட் கலர்லேயும் டாட்டர் லைன்லேயும் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இதே அப் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4 கேண்டில் அவங்கள கனெக்ட் பண்ணுறேன். அந்த ரீஜன் வந்து 19,488, ஸோ ஆல்மோஸ்ட் 19,500 ரீஜனு. அதுக்கு மேலே உடைக்கிற பட்சத்தில் 19,560. சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் மேலே ஏற ட்ரை பண்ணலாம். சரியா? சப்போஸ் இப்போ நமக்கு வந்து மண்டே ட்ரேடிங் செக்ஷன்லேயோ இல்லை அப்கமிங் ட்ரேடிங் செக்ஷன்லேயோ நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்குதுன்னு வச்சிங்களேன், 19,500. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 19,550. சரிங்களா? இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக உடச்சி வைக்க மட்டுமே நம்ம வந்து அடுத்த புல் பேக் லெவலான 19,850 வரைக்கும் ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு வந்து 1 ஹவர் கேண்டில் போகிறதுக்கான டைம் வந்துடுச்சு. 1 ஹவர் கேண்டிலில் மொட்டமாக
அனலைஸ் பண்ணலாம். சரியா? இப்போ நான் வந்து நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் சரிங்களா ட்ரில் டவுன் பண்ணிட்டு வந்தாச்சு. 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த 1 ஹவர் கேண்டிலில் இந்த பாட்டம்லேருந்து இங்கே இருக்குல்ல இந்த பாட்டம் லைன் அதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருங்க. இதே போல் இந்த பாட்டம்லேருந்து இப்போ இங்கே ரீசெண்டாக ஃபார்ம் ஆச்சு இல்லை லாஸ்ட்டு ட்ரேடிங் டேல அந்த கேண்டிலோட டச்சஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த டாப்லேருந்து கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதை எப்படி நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு ஹை லோ எகெயின் ஹை இப்போ லோவிலேருந்து திருப்பி ஹையாக அப்படி இல்லை இந்த இடம் உடச்சி திருப்பி இந்த இடத்துல அதாவது இங்கே சப்போர்ட்டாகவும் இருந்த மாதிரி திருப்பி இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ 1 ஹவர் கேண்டிலில் நம்ம அப்ரோச் பண்ண போகிற லெவல் வந்து 19,500 இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு மேலே உடைக்கிறப்ப 19,550. இதுக்கு மேலே உடச்சிச்சின்னு வச்சிங்களேன் அடுத்து 19,650 வரைக்கும் ஈஸியாக, அதாவது இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்து இல்லை ரெசிஸ்டன்ஸ் எகெயின் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்புண்டு. இதே சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ 19,400 இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் உடச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு 19,325 அந்த ரீஜனையும் அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ 19,300 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புண்டு. இதுக்கு கீழேயும் உடைக்கிற பட்சத்தில் எகெயின் மார்க்கெட் எங்கே வரும் 19,280 ரீஜனை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக நிஃப்டி என்ன மாதிரியான மூமெண்டம்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிளியராக கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 15 மினிட்ஸ்க்குள்ளே போவோம். எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் நெக்ஸ்ட் ட்ரேடிங் செக்ஷனுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ கர்சர் வைக்கிற லெவல்லேருந்து பாருங்கள் இங்கேருந்து இந்த ஜோன் வரைக்குமே என்ன தான் நடந்துகிட்ருக்கு, ஒரு கன்சால்டேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆனால் 19,550லேருந்து 19,600லேருந்து 650 டவுன் ஆகிறப்ப 19,400 கீழே உடச்சிச்சின்னா அடுத்து 330 19,330லேருந்து 300 இந்த லெவலும் உடைக்கிற பட்சத்தில் 19,275 வந்து ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவராலாக நிஃப்டியோட கண்டிஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.